டூ வீலரில் இவ்வளோ வேகமாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை வந்து கேஸ் அடிக்கிற அருணன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதனால் அவருக்கு முன்னாடி போய் கேஸ் பங்க்கில் போய் வண்டியை வாங்கிடலான்னு போனேன். கரெக்டாக கேஸ் அடிச்சுட்டு அருணனும் வெளியே வந்துட்டார். அவர்கிட்ட காரை வாங்கிட்டு உபர் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி முடிச்சு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு நேராக போனேன். போய் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வெயிட் பண்ணிருந்தேன். நமக்கு ஃபஸ்ட்டு புக்கிங் உபர்லலாம் விழுவே கிடையாது, ஓலாவில் தான் ஃபஸ்ட்டு புக்கிங் விழுந்துச்சு. ஷார்ட் ட்ரிப்பு தான். சேரன்மா நகர்லேயே பிக்கப் பண்ணி சேரன்மா நகர்லேயே நம்ம விலாங்குறிச்சிக்கிட்ட இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கிட்ட ட்ராப் பண்ணணும். ஓகேன்னு கஸ்டமரை பிக்கப் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்லேயே ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நல்ல ஒரு மர நிழலாக பார்த்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நல்ல ஒரு ஆலமரமாக பார்த்து நிப்பாட்டிட்டேன். ஒரு 1/2 hour கழிச்சு நமக்கு ரேபிட்டோட ஒரு புக்கிங் விழுந்துச்சு. பிக்கப் எங்கேன்னு கேட்டதுக்கு தோப்புக்கறி விருந்தில் பிக்கப் பண்ணி நேராக வந்து நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற நியூ பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் கஸ்டமரை ட்ராப் பண்ணணும். போய் பிக்கப் லொக்கேஷன் போயிட்டேன். நேபாள் பசங்க தான் வந்திருந்தாங்க. அவங்களை கொண்டு போய் நியூ பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். அங்கேருந்தே நமக்கு கங்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து பிக்கப் விழுந்துச்சு சின்னவேடம்பட்டிக்கு. சரி போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணலான்னு போனேன். சரியான டிராஃபிக்கு. போயிட்டே இருந்தபோது தான் நம்ம டொயோட்டா வெல்ஃபேர் வண்டியை பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு காரு. அத்தனை வண்டிக்கு முன்னாடி அது மட்டும் தனியாக தெரிஞ்சுது. 1.5 கோடி டிராஃபிக்கில் அனாமத்தாக போய்கிட்டு இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல போல இருக்குது, புது வண்டியாட்டு இருக்குது. நான் அப்படியே கஸ்டமரை கங்கா ஹாஸ்பிட்டலில் போய் பிக்கப் பண்ணி நேராக சின்னவடம்பட்டியில் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு முன்னாடியே டீ கடை ஒன்று இருந்துச்சு. டீ கடையை பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா இருக்குது, நேராக போய் டீ கடையில் போய் டீ ஒன்று குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காந்திபுரம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, செட்டிப்பாளைய சைட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நேராக காந்திபுரத்தில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணி செட்டிப்பாளைய சைட்டுக்கு போயாச்சு. சைட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியே இறங்கி பார்க்கலாம், வெளியே இறங்கி பார்த்தா சரியான வெயில். ஓகேன்னு காருக்குள்ளேயே ஏறி உட்காந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கஸ்டமர் வந்தாங்க. நேராக அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிற வழியில் போத்தனூர்கிட்ட சரியான டிராஃபிக்கு. நேராக அங்கேருந்து உமன்ஸ் போய் ஸ்டாஃபை ட்ராப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ ஒன்று ஏட்டா கடையில் குடிச்சிட்டு ஓலாவை லாகின் பண்ணேன். ஓலா ஊபர் எல்லாமே. ஃபஸ்ட்டு புக்கிங் நமக்கு ரேபிட்டோவில் விழுந்துச்சு. நேராக ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் தான் பிக்கப்பு. கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணி ட்ராப்பிங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே ட்ராப்பு. ஓகேன்னு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். 1 hour ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கிட்டே வந்ததுனால டிவைஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டேன். டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணி ஆச்சு. ஓகே காய்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.